அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது, நம் வாழ்க்கையில் முக்கியமாக இருக்கும் நவகிரகத்திற்கு என்னென்ன நைவேத்தியங்கள் படைக்கலாம் என்பதை பற்றி இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். பொதுவாக கோயில்கள் இருக்கும் மூலவர் மட்டுமே நம் வாழ்க்கையில் இன்பம் துன்பம் ஆகியவற்றில் பங்கு எடுத்துக்கொள்கிறார் என்பது மட்டும் இல்லை. அதற்கு இணையாக நவகிரகங்களும் அதற்கு பங்கு எடுத்துக்கொள்கிறது. ஜாதக ரீதியில் ஒவ்வொரு நவகிரகத்தையும் வணங்கும் முறை ஒன்று உள்ளது. படைக்கும் நெய்வேத்தியங்கள் நாங்கள் கூறுவது போல செய்யுங்கள். நவகிரகங்களில் ஒருவரான எல்லோருடைய வாழ்க்கையிலும் அவர்களின் செயல்பாடுகளில் அடிப்படையில் அவர்களின் வாழ்க்கையை நிர்ணயிக்கின்ற சனி பகவானுக்கு எள் கலந்த அன்னம் நீங்கள் நெய்வேத்தியமாக படைக்க வேண்டும். இது மிகவும் அவருக்கு விருப்பமான ஒன்று. அடுத்ததாக முக்கியமாக சூரிய பகவானுக்கு உங்கள் ஜாதக ரீதியில் எந்த பிரச்சனை இருந்தால் சூரிய பகவானுக்கு சர்க்கரை பொங்கல் நெய்வேத்தியமாக படையுங்கள். அடுத்ததாக சந்திர பகவானுக்கு அவருக்கு அனைவராலும் படைக்கக்கூடிய பால் சாதம் நீங்கள் நெய்வேத்தியமாக படைக்க வேண்டும். அடுத்ததாக செவ்வாய் பகவானுக்கு வெண்பொங்கல் போன்றவற்றை நீங்கள் நெய்வேத்தியமாக நீங்கள் படைக்க வேண்டும். அடுத்ததாக புதன் பகவானுக்கு விருப்பமான புளிசாதம் போன்றவற்றை நீங்கள் நெய்வேத்தியமாக படைக்க வேண்டும். அடுத்ததாக குரு பகவானுக்கு தயிர் சாதம் போன்றவற்றை நீங்கள் படைக்க வேண்டும். அடுத்ததாக சுக்கிர பகவானுக்கு நெய் சாதம் போன்றவற்றை நீங்கள் நெய்வேத்தியமாக படைக்க வேண்டும். சர்ப்பதோஷம் சம்பந்தப்பட்ட அந்த ராகு பகவானுக்கு நன்கு உளுந்து கலந்த சோறு நீங்கள் படைக்க வேண்டும். அடுத்ததாக கேது பகவானுக்கு நீங்கள் பல வகை அன்னங்கள் அவருக்கு நீங்கள் நெய்வேத்தியமாக படைத்திருக்கலாம். இதையே நாங்கள் பல வகை நெய்வேத்தியங்கள் என்று நாம் கூறுகிறோம் என்றால், உதாரணமாக உங்களுக்கு தசாபுக்தி போன்றவை இந்த காலகட்டத்தில் நடக்கும். இப்படி இந்த காலகட்டத்தில் ஏற்ற வருடம் அந்த குறிப்பிட்ட அந்த அன்ன வகைகளாக நெய்வேத்தியங்களாக படைக்க வேண்டும். குறிப்பாக இந்த கேது புத்தி நடப்பவர்கள் இருக்கும் மூலவருக்கு அபிஷேகம் செய்து இந்த அன்னங்களை நீங்கள் கேதுவிற்கு நீங்கள் படைத்து வந்தால் தோஷ நிவர்த்தி செய்து விரைவில் அதிலிருந்து மீண்டு ஒரு நல்ல வாழ்க்கை அமையும். இந்த காணொளியை காண்கின்ற ஒவ்வொரு மக்களும் நாங்கள் மேலே கூறியுள்ள 9 நவகிரகங்களுக்கு உண்டான முறையை தெரிந்து கொண்டு கேட்ட வரம் அந்த இறைவனுக்கு நெய்வேத்தியமாக படையுங்கள். நிச்சயமாக உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் நல்ல நன்மை சிறக்கும் என்பதில் எவ்வித கருத்தும் இல்லை. இந்த ஆன்மீக தகவலை உங்களுக்கு பரிந்தமைக்கு தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக வாழ்த்துகிறோம். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.